தமிழீழ இனப்படுகொலையிலே தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சர்வதேச அரங்கிலே கொண்டு வரப்படக்கூடிய தீர்மானங்கள் என்பது தமிழர்களை கலந்தாலோசிக்காமலும் தமிழர்களுடைய விருப்பங்களை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாமலும் தொடர்ச்சியாக நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஐநாவினுடைய தனிப்பட்ட அதிகாரமான விதி எண் 99 கீழ் சர்வதேச சுதந்திரமான விசாரணை இலங்கை அரசாங்கத்தின் மீது துவக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக அது பின்னுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை செய்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க தீர்மானமும் அதற்கு பின்னிலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய அரசாங்கத்தினுடைய இந்த தீர்மானங்கள் தமிழர்களுக்கு முற்று முழுதுமாக அநீதியை வழங்கி கொண்டிருக்கின்றன என்பது மட்டுமல்லாமல் தமிழர்களுடைய அரசியல் கோரிக்கையை புறக்கணித்திருக்கின்றன. இலங்கை அரசாங்கத்தை தொடர்ச்சியாக ஆதரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தீர்மானத்தின் மூலமாக இலங்கை அரசாங்கம் அங்கு நடந்த குற்றங்களை தாங்களே விசாரிக்கலாம் என்கின்ற ஒரு அநீதியான ஒரு அக்கிரமமான ஒரு முடிவு தொடர்ச்சியாக அமெரிக்க தீர்மானங்களால் முன்வைக்கப்படுகின்றன. ஆகவே இந்த தீர்மானங்களை முற்றுமுழுதாக மறுக்கின்ற நிலையில் தமிழ் சமூகம் இன்று நின்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அமெரிக்க தீர்மானமானது தமிழீழ தமிழர்கள் ஒரு தேசிய இனம் என்பதை முற்றுமாக மறுத்திருக்கிறார்கள். அங்கே மத சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக பொத்தாம்பொதுவான ஒரு வரையறையை அமெரிக்க தீர்மானம் முன்மொழிந்திருக்கிறது. இதன் அடிப்படையிலே தமிழீழ விடுதலை என்கின்ற அரசியல் கோரிக்கையை அமெரிக்கா, இந்தியா, இலங்கை இணைந்து மறுத்திருக்கிறார்கள். இதை பற்றிய விவாதங்கள் சர்வதேச அளவிலே முழுமையாக எழுப்பப்படாமல் இருக்கின்ற இந்த தருணத்திலே தமிழீழ தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்களும் புலம்பெயர் தமிழர்களும் இணைந்து தமிழர்கள் எப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை ஐநாவிலே நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும் அதற்கு ஆதரவாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நாடுகளிடத்திலே பிரச்சாரத்தை மேற்கொண்டு அவர்கள் ஆதரவை பெறுவதற்காகவும் ஐநாவினுடைய மனித உரிமை கமிஷனிலே முன்வைப்பதற்காகவும் ஒரு தீர்மானத்தை நாங்கள் இணைந்து வெளியிடுகின்றோம். இந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே இலங்கை அரசாங்கத்தின் மீது இனப்படுகொலைக்காகவும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் புரிந்ததற்காகவும் இந்த இனப்படுகொலை நடத்துவதற்காக செய்யப்பட்ட போர் குற்றங்களுக்காகவும் ஒரு சர்வதேச சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும். அங்கே இந்த விசாரணை நடக்கப்படும் காலகட்டத்திலே இலங்கை இராணுவம் முற்றுமுழுதாக விளக்கப்பட்டு இலங்கை அரசாங்கத்தினுடைய அதிகாரங்கள் விளக்கப்பட்டு ஒரு இடைக்கால நிர்வாக சபை தமிழீழ மக்கள் கோரிக்கை வைத்ததைப் போல கடந்த வருடம் ஐநாவினுடைய மனித உரிமை கமிஷன் கோரிக்கை வைத்ததைப் போல ஒரு இடைக்கால நிர்வாக சபை அங்கே அமைக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் அம்மக்களினுடைய அரசியல் விருப்பங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நிபுணர் குழு ஐநாவின் நிபுணர் குழு முன்வைத்த பரிந்துரைகளின் அடிப்படையிலே ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்திட வேண்டும். இந்த இனப்படுகொலை போரில் இலங்கை அரசாங்கத்திற்கு துணை செய்த ஆற்றலாக இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் உள்ளிட்ட ஐநாவினுடைய அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் மீதான ஒரு விசாரணை, அது சார்லஸ் பெட்ரிய அறிக்கையிலே அம்பலப்பட்டிருக்கக்கூடிய ஐநாவினுடைய அதிகாரிகள் மீதான விசாரணையும் ஜெர்மன் தீர்ப்பாயத்தில் முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய இந்த இனப்படுகொலைக்கு துணை செய்த பங்களித்த அமெரிக்கா, இங்கிலாந்து, இந்திய அரசாங்கங்கள் மீதான விசாரணையையும் கோரி தமிழர்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். இதற்கான ஆதரவு தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் தாமாக முன்வந்து ஆதரவை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். புலம்பெயர்ந்த அமைப்புகள் வெளிப்படுத்தியிருக்கின்றன. இதற்காக செயல்படக்கூடிய அரசியல் செயல்பாட்டாளர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இதற்கான முதல் வரைவை தமிழீழத்தில் இருந்து மன்னாரனுடைய ஆயர் மரியாதைக்குரிய ராயப்பு ஜோசப் அவர்கள் இதை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக இவை அனைத்தும் இணைந்து தமிழர் தரப்பானது ஒட்ட குரலிலே தமிழீழ விடுதலை என்பதை மையப்படுத்துகின்ற சர்வதேச சட்டங்களுக்கு விதிமுறைகளுக்கு உட்பட்ட ஒரு வரைவை நாங்கள் வெளியிடுகின்றோம். இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வரைவாக இந்த தருணத்தில் தமிழர்கள் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. இந்த தீர்வு மூலமாக இந்த வரைவின் மூலமாக சர்வதேச நாடுகள் தமிழர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதையும் சர்வதேச சட்டத்திலே அதற்கான வழிமுறைகள் என்ன இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப தீர்மானத்தை முன்வைக்க வேண்டும். இந்த தீர்மானத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு அல்லாமல் மாற்றாக முன்வைக்கப்படக்கூடிய கருத்துக்கள் தமிழர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்துக்கள் அல்ல. அவை தமிழர்களால் புறக்கணிக்கப்படுகின்ற கருத்துக்கள். அமெரிக்காவினுடைய அநீதியான ஒரு அயோக்கியத்தனமான தீர்மானத்தை நாங்கள் முற்றுமுழுதாக மறுத்திருக்கின்றோம், புறக்கணிக்கின்றோம். ஆக தமிழர்கள் தங்களுடைய தரப்பிற்கான நீதியை முன்னகர்த்துகின்ற ஒரு ஜனநாயக போராட்டத்தை முன்னகர்த்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இது நாள் வரை நாங்கள் நம்பியிருந்த சர்வதேசம் தமிழர்களை கைவிட்டிருக்கிறது.
அமெரிக்கா இலங்கை அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக துணை செய்து கொண்டிருக்கிறது. தமிழர்களுக்கு அநீதியை இழைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். ஆகவே தமிழர்கள் தங்கள் விடுதலையையும் தங்களுக்கான அரசியல் நீதியையும் இலங்கை அரசாங்கத்தின் மீதான ஒரு விசாரணையும் கோருவதற்கான முயற்சியை தனித்தே முன்னெடுக்கிறார்கள். இதற்கான ஆதரவுகளை பல நாடுகளில் இருந்து பெறுவதற்கான முயற்சிகள் துவக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை இந்த தருணத்தில் நாங்கள் இங்கே தமிழகத்திலே முன்வைத்திருக்கின்றோம்.